அவங்க என்ன அடிக்கலன்னா கூட நீ அடிக்க சொல்லிருப்ப போலயே. ஆமா, வர வர வாய் கூடிக்கிட்டே போகுது. 4 அடி போட்டு தான் வளர்க்கணும் உங்களை. பாத்து போடி, திரும்பி திரும்பி பேசுறேன்னு சொல்லிட்டு கவுந்து விழுந்துறாத. அதெல்லாம் எனக்கு தெரியும். இந்தா சொன்னேன்ல, விழுந்துட்டியா? சொல்றத கேட்கணும். பேசிட்டு இருக்கும் போதே விட்டுட்டு ஓடுனா இப்படித்தான் விழுந்து வாரி வைப்ப. நான் உங்களை பாத்துக்கிட்டே ஓடுனதுல தடுக்கி விழுந்துட்டேன். நான் தான் சொன்னேன்லடி, ஓடாத விழுந்துருவேன்னு. ஆமா, நீங்க சொன்னதுனால தான், நீங்க வாய் வச்சதுனால தான் நான் விழுந்துட்டேன். இல்லாட்டி விழுந்திருக்க மாட்டேன். அப்படிங்க கீழே விழுந்து என் தோட்டத்தை பேத்து போட்டு பேசுறத பாரு. இது தோட்டத்தை நான் பேத்து விட்டேனா? ஆமா பாரு எவ்வளவு பள்ளமாய் போச்சுன்னு. ஆமா, நான் ஒருத்தி விழுந்ததுனால இந்த இடம் பள்ளமா போச்சாக்கும். இல்லாட்டி மட்டும் சமவெளி. அப்படி கொஞ்சம் திரும்பி பாரு, அந்த இடம் எவ்வளவு மேடா இருக்கு, நீ விழுந்த இடம் எவ்வளவு பள்ளமா இருக்குன்னு. இங்க பாரு, என் தோட்டத்தை பேத்து விட்டதுக்கு ஒழுங்கா நஷ்ட ஈடு கொடுத்துரு. என்னது இது? நான் விழுந்து தோட்டம் பள்ளமாய் போச்சுன்னு சொல்றதே ஒரு பொய். இதுல நான் நஷ்ட ஈடு வேற கொடுக்கணுமாம்ல? ஆமா கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? எவ்வளவு கொடுக்கணும்? எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம், ஆனா என்ன கொடுக்கணுங்கிறத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி கையை கொடு, வா தூக்கி விடுறேன். வேண்டாம், அப்புறம் அதுக்கும் ஏதாவது கேட்பீங்க. கேட்கத்தான் செய்வேன். உங்க தோட்டத்துல தடுக்கி விழுந்து எனக்கு தான் இப்ப இடுப்பு வலிக்குது. ஆமா, உன்கிட்ட இடுப்புன்னு ஒண்ணு எங்க இருக்கு? இருந்தா தானே அது வலிக்கும். எங்கடா இருக்கு அந்த இடுப்பு? எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டேங்குதே. உங்களுக்கு இன்னைக்கு என்னமோ ஆயி போச்சு. தள்ளுங்க, நான் எந்திச்சு போறேன். எந்திரிச்சு போ, எங்க வேணாலும் போ. எனக்கு நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு போ. இந்த மாதிரி எல்லாம் கலாட்டா பண்ணாதீங்க. அப்புறம் அப்புறம் நான் இந்த எஸ்டேட் ஓனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அப்படியா? கூப்பிடு கூப்பிடு அவனை. அவன் வேணும் பேசாதீங்க, பாத்துக்குங்க. நான் அப்படித்தான் பேசுவேன், கூப்பிடு அவனை. அவர்கிட்ட சொன்னா உங்களை என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. கொஞ்சம் பார்த்து மரியாதையா பேசுங்க. கூப்பிடு அவனை, நான் பாத்துக்கிறேன். கூப்பிடு, கம்ப்ளைண்ட் பண்ணு. கூப்பிட்டுருவேன். கூப்பிடு. புலி புலி, எங்க இருந்தாலும் இங்க வாங்க. ஓனர் சார், ஓனர் சார், உங்க எஸ்டேட்டுக்குள்ள யாரோ அத்துமீறி நுழைஞ்சு என்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடா என்கிட்டயே என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? உங்ககிட்ட தான் உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். வேற யார்கிட்டயாவது பண்ண முடியுமா? இல்ல யாராவது சொன்னாதான் நீங்க கேப்பீங்களா? அப்படியா? யார் என்ன சொல்லி நான் கேட்கல. நான் சொல்லி நீங்க எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி, நான் என்ன கேட்கல, என்ன கேட்கணும்? எனக்காக நீங்க அம்மா கிட்ட சண்டை போட்டதே தப்பு. இப்ப அவங்களுக்கு போட்டியா பக்கத்துல ஒரு எஸ்டேட் வாங்கினது அதை விட பெரிய தப்பு. இது தப்பு இல்லடா, இதுக்கு பேரு சுயமரியாதை. சரி, அது உங்களுக்கு ரொம்ப முக்கியம்தான், இருக்கட்டும். இப்ப அம்மா வருவாங்கல்ல, அவங்க கிட்ட நீங்க சண்டை போடாம பேசணும். அது அவங்க என்கிட்ட பேசுறத பொறுத்தது. இப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. பெத்தவங்களை, அதுவும் பெத்த தாயை நீங்க கஷ்டப்படுத்த கூடாது. அப்படி ஒரு கெட்ட பேரு உங்களுக்கு என்னைக்கும் வரக்கூடாது. நான் அவங்கள கஷ்டப்படுத்தவே இல்லடா, அவங்க தான் மற்றவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கண்ணையும் அறிவையும் ஒரு பெரிய திரை ஒன்று மறைச்சிருக்கு. அது விலகுற வரைக்கும் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. சரி, அது எப்ப விலகும்? தெரியல. இப்படி சொன்னா எப்படி? என் மனசறிஞ்சு அவங்கள நான் என்னைக்குமே கஷ்டப்படுத்தினது இல்லடா, இப்பவும் கஷ்டப்படுத்தல. என் சுயமரியாதையை காப்பாத்திக்கிறதுக்காக நான் ஒரு வேலை பண்ணேன். அது அவங்களுக்கு கஷ்டமா தெரிஞ்சா அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? ஆனா உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன், அவங்க பக்கத்துல இருப்பேன். சரியா? சரி. சரி, வேற என்ன? வேற என்ன? குழந்தைனாருக்கு ஃபோன் போட்டு பேசுனீங்களா? யாருக்கு? புது மாப்பிள்ளைக்கு. பேசலடா. ஏன் பேசல? புதுசா கல்யாணம் ஆனவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு தான். நிஜமாவே அதுதான் காரணமா? இல்லதான். என் தம்பியை பார்த்துக்க சொல்லி என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்கேன்டா. அங்க என் தம்பிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா கண்டிப்பா வேந்தன் எனக்கு சொல்லுவான். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னதும் அப்படியே விலகி இருந்துடக்கூடாது. என்ன, உங்களுக்கு பிடிக்காத குடும்பத்துல இருந்து உங்களுக்கு பிடிக்காத பொண்ணை உங்க தம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்கிறதுக்காக அப்படியே விலகியே இருந்துடாதீங்க. என்ன, நானா விலகி இருக்கலடா, அவன் தான் என்னை என் விஷயத்துல தலையிடாத ப்ரோன்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்புறமும் இந்த குட்டி பாப்பா எப்படி இப்படி பெரிய மனுஷி மாதிரி பேச கத்துக்கிட்டீங்க? அது தன்னால வந்துடும். தன்னால வந்துருமா? எப்படி? அது அது பொறுப்பு வந்துருச்சுன்னா எல்லாமே தன்னால வரும். பொறுப்பு எப்போ வந்தது? அது எப்பயோ வந்தது. நீங்க தள்ளுங்க, என்னைய விடுங்க. ஒரு பாசமுள்ள மதனியா குழந்தனார் மேல காட்டுற அக்கறைய ஒரு பாசமுள்ள பொண்டாட்டியா வருங்கால புருஷன் மேல காட்டலாம்ல? அது வருங்கால புருஷன் நிகழ்கால புருஷனா ஆனதுக்கு அப்புறம் காட்டுவோம். நான் உனக்கு புருஷன் நானா தாண்டி உன் ஃப்ரெண்டு உனக்கு குழந்தனாவே ஆவான். அதுக்கு முன்னாடி எனக்கு அவர் ஃப்ரெண்ட் இல்ல, அந்த பாசம் தான். ஓஹோ, அப்படியா? ஆமா. அப்ப எனக்கு இப்போ ஒன்றும் கிடைக்காது. கிடைக்காது. போடி கஞ்சாம்பட்டி. சரி, நான் கஞ்சாம்பட்டியாவே இருந்துட்டு போறேன். ஆனா நான் உன்ன மாதிரி கஞ்ச பிரபு இல்ல, தாராள கொடை வள்ளலாக்கும். போதும் போதும் போதும், உங்க வள்ளல் தனத்தை எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் காட்டுங்க. அப்படியா? ஆமா, தாராளமா அள்ளி அள்ளி கொடுங்க, வாங்கிக்கிறேன். இப்போ இப்போ கஞ்ச பிரபுவா தான் இருக்கணும். சரி, மேலிடம் சொல்லிட்டு அதுக்கு அப்பீல் எது? அப்படி நல்ல பையனா
என்ன இருக்கணும். இப்போ என்னை விடுவீங்களா? நான் ஓடிடுவேனா? எதுக்கு மறுபடியும் விழுந்து வச்சு என் தோட்டத்தை பேத்து வைக்கிறதுக்கா? ஆமாம், பேத்து வைக்கிறேன். அப்படி பேத்து வச்சா அந்த இடத்துல 2 தேயிலை செடியை நட்டி வைங்க. இது நல்ல ஐடியாவா இருக்கே. சரி, அம்மா வந்துட போறாங்க, நான் கிளம்புறேன். இருந்து மாமியார் கூட சண்டை போட்டுட்டு போடி. அது கல்யாணத்துக்கு அப்புறம் போட்டுக்கிறோம். என்னை விடுங்க, நான் போறேன். தள்ளிக்கோங்க. டாடா. பாடுறா, டேய் கொஞ்சம் மெதுவா தான் போயேன்டா, சேட்ட புள்ள. வேந்தன் சார், பாப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆமாம், இனிமேல் அப்சர்வேஷன் கரெக்டாக இருக்கணும். ஓகே சார். அது மட்டும் இல்லாமல் நான் கொடுக்குற சார்ட் படி மெடிசின், ஃபுட் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகே சார். ஓகே மேம், உங்களுக்கும் தான். சரிங்க சார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கரெக்டாக 4 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துடணும். சரிங்க சார், கண்டிப்பா. என் கூட சேர்ந்து பாப்பாவுக்கு இங்கே இன்னொரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்தாருல, அவர் எப்போவும் இங்கே தான் இருப்பார். நீங்கள் வரும்போதெல்லாம் அவரை பாருங்கள், சரிங்களா? சரிங்க சார். இதெல்லாம் தவிர்த்து பாப்பாவோட உடம்புக்கு திடீர்னு அன்னீசியாக ஏதாவது ஃபீல் பண்ணால் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துருங்க. இம்மிடியேட்டாக கூட்டிகிட்டு வந்துருங்க, டிலே பண்ண வேண்டாம். சரிங்க சார். ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கிறதுனால தான் இதுக்கு மேலே ஹாஸ்பிட்டல்லையே ஸ்டே பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்னு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம். மற்றபடி ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே கூட்டிகிட்டு வந்துடணும். ஓகே சார். ஓகே 24 ஹவர்ஸும் பாப்பா அப்சர்வேஷன்லேயே தான் இருக்கணும் மேம். சரிங்க சார். நீங்கள் ஜாப்ல இருக்கீங்கல்ல? இப்போ லீவில் தான் சார் இருக்கேன். தேவைப்பட்டா லீவை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே மேம், பார்த்துக்கோங்க என்ன. சரிங்க சார். அப்புறம் வேந்தன் சார், சொல்லுங்க சார். நானும் இன்னைக்கு ஈவினிங் ஃப்ளைட்லேயே கோயம்புத்தூர் கிளம்புறேன். அப்படிங்களா சார்? ஆமாம், ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்ணுங்க, நான் இமிடியேட்டாக கிளம்பி வரேன். ஓகே சார். கேஎஸ் சார் இங்கே வரவே இல்லை. ஊட்டிக்கு ஒரு வேலை விஷயமா போனா, இன்னும் வரல. சரி, அப்போ நான் அவர்கிட்ட ஃபோனில் பேசிக்கிறேன். ஓகே சார். ஓகே சரி, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு போட்டு வச்சிருக்கிற சார்ட் எடுத்துகிட்டு வரேன். சரிங்க சார். பாப்பா தூங்குறா? அது ஒன்றும் இல்லை, காலையில் கொடுக்குற டோஸ் இன்ஜெக்ஷன் அது போட்டிருக்கேன், அதான் தூங்குறா. ஓகே சார். ஓகே ஓகே. ஒன்றும் பயப்படாதீங்க. காலையில் சாப்பிட்டதும் ஒரு 1 மணி நேரம், மத்தியானம் சாப்பிட்டதும் ஒரு 2 மணி நேரம், கண்டிப்பாக தூங்கிடுவா. நைட்டு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல தூக்கம் வந்துடும். சரிங்க சார். சரி. மெடிசின் ஏதாவது அலர்ஜி ஆயிடுச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் வந்துருங்க. ஓகே சார். சரி, வெயிட் பண்ணுங்க, இந்த வரேன். பாப்பாவுக்கு தனியாக ஒரு ரூம் இருக்கணும்னு சொன்னேன், அது பாசிபிள் தானே? அது பாசிபிள் தான் சார். சரி, ஓகே, பார்த்துக்கோங்க. வேந்தன், இப்போ பாப்பாவை நம்ம எங்கே தங்க வைக்க போகிறோம்? எங்க வீட்டுக்கு போயிடலாம். அப்படின்னா எங்கள் அப்பா? உங்க அப்பாவையும் நம்ம கூடயே கூட்டிட்டு போயிடலாம். அவர் அங்கே வந்து தங்குனா அவருக்கு மரியாதையாக இருக்காது. சரி, அப்ப வேற என்ன பண்றது? உங்க வீட்ல எல்லாம் கண்டிப்பா இருக்க முடியாது. 2 ரூம் தானே இருக்கு. பாப்பாவும் நானும் ஒரு ரூம்ல இருந்துக்கிறோம். நீங்களும் எங்க அப்பாவும் ஒரு ரூம்ல இருந்துக்கங்க. இததான் ஒரு வாரமா யோசிச்சீங்களா? இதை விட வேற பெட்டர் ஐடியா எனக்கு தோணல. உங்க வீட்டுக்கு போறதுன்னா கண்டிப்பா எங்க அப்பாவை விட்டுட்டு தான் போகணும். அது சரியா வருமான்னு தெரியல. எதுக்கு விட்டுட்டு போகணுங்கிறேன், கூட்டிட்டு போயிடலாம்ல. உங்க அப்பாவும் அங்க இருப்பாரு, எங்க அப்பாவும் அங்க இருந்தா சரியா வராதுங்க. எல்லாரும் தனித்தனி ரூம்ல தானே இருக்க போறோம். அதுதான் எனக்கு சரியா வராது. அவ்வளோ பெரிய பங்களாவில் ஏதோ தனித்தனி தீவில் இருக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் எனக்கு சரியா வராது. எனக்கு எங்கள் வீடு தான் சரியா வரும். எங்கள் வீட்டில் நான் என் ரூமுக்குள்ளே இருந்து சத்தம் கொடுத்தா கூட வாசல் வரைக்கும் சத்தம் கேட்கும். உங்க சவுண்ட் அப்படி ஒன்றும் இல்லை. அதான் சின்ன வீடு. சின்ன வீடாக இருந்தாலும் பாசமுள்ள வீடு. அங்கே பாப்பா இருந்தால் தான் பாப்பாவுக்கு நல்லது. உங்கள் வீட்டில் ஆளுக்கு ஒரு மூலையில் இருந்தால் பாப்பாவுக்கு மென்டல் ஹெல்த் என்ன ஆகும்? இப்போ இதயம் இருக்கிற சூழ்நிலைக்கு அவளோட பிசிக்கல் ஹெல்த் மட்டும் இம்ப்ரூவ் ஆனால் பத்தாது, மென்டல் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகணும். அதுக்கு எங்கள் வீடு தான் பெஸ்ட் சாய்ஸ். அங்க என்னால கண்டிப்பா இருக்க முடியாது என் பொண்ணை வச்சுக்கிட்டு. அதனால எங்க வீட்டுக்கு போலாம். வேந்தன், பிடிவாதம் பிடிக்காம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சொல்றது சரின்னு உங்களுக்கே புரியும். இல்லனா இப்படி பண்ணுவோமா? எப்படி? நானும் என் பொண்ணும் ஒரு ரூம்ல இருந்துக்கிறோம் உங்க வீட்ல. நீங்க ஒரு ரூம்ல இருந்துக்கங்க. உங்க அப்பாவை ஹால்ல படுக்க வச்சிடலாம். இல்லனா உங்க அப்பாவுக்கு ஒரு ரூம் கொடுத்துருங்க, நீங்க ஹால்ல படுத்துக்கங்க. இதெல்லாம் சரியா வருமா? பாக்குறவங்க ஏதாவது நினைக்க மாட்டாங்க? என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்களா? இங்க பாருங்க, உங்க இஷ்டத்துக்கே எல்லாம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. என்ன கொஞ்சம் ஏன் பேச்சையும் கேளுங்க. ஐய, உங்க 2 பேரையும் கொஞ்ச நேரம் தனியா விட்டுட்டு போக முடியுதா? உடனே சண்டை போட ஆரம்பிச்சிடுறீங்க. இல்ல சார், அது எந்த வீட்ல தங்குறதுன்னு ஒரு சின்ன கான்வர்சேஷன். பார்த்தா அப்படி தெரியல, ஏதோ சண்டை கட்டுற மாதிரி தான் தெரியுது. இல்ல சார், இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க வேந்தன், சொல்லுங்க சார். இப்போ பாப்பா இருக்கிற சூழ்நிலைக்கு பாப்பாவோட பிசிக்கல் ஹெல்த் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுதோ அதே அளவுக்கு மென்டல் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகணும். கேட்டுக்கோங்க. சரிங்க டாக்டர்மா, திரும்புங்க. நீங்க சொல்லுங்க சார். ஆமா, அதனால நீங்க 2 பேரும் சண்டை போடாம இருக்கிறது ரொம்ப முக்கியம். நல்லா கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க சார். சத்தமா சொன்னா பாப்பா முழிச்சிருவா வேந்தன் சார். போதும், உடனே குழுகுழுன்னு இருக்குமே, திரும்புங்க. நீங்க சொல்லுங்க சார். நீங்க 2 பேரும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா நான் ஆசைப்பட்டதை விட சீக்கிரமாவே 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஆமா சார். ரொம்ப சந்தோஷம். பட் அது மட்டும் பத்தாது. வேற என்ன சார் செய்யணும்? இப்போ பாப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. பாப்பாவும் நல்லா கியூர் ஆகிக்கிட்டே வர்றா. ஆனால் ஃப்யூச்சரில் திரும்பவும் இந்த டிசீஸ் வந்ததுன்னா? சார் அப்படி வருமா?
வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓ அதுக்கு தான் நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நானும் கேஎஸ்ஆரும் முன்னமே பிளான் பண்ணோம். எதுக்கு சார்? என்ன மேம், எதுக்குன்னு இவ்வளோ சாதாரணமாக கேட்குறீங்க? இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கல்ல, அப்படியே ஒரு குழந்தையும் பெற்றுக்குங்க. அந்த ஸ்டெம் செல்லை நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டோம்னா பாப்பாவுக்கு ஃப்யூச்சரில் இந்த டிசீஸ் திரும்பினாலும் அப்போ க்யூர் பண்ணுறதுக்கு, முக்கியமாக 100% க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. அதனால் சீக்கிரமே ஒரு குழந்தைய பெற்றுக்கங்க, சரிங்களா? சார், அப்படி குழந்தை பிறந்தாலும் இதே பிளட் குரூப் இதே டிஷ்யூவோட பிறக்கும்னு என்ன கேரண்டி? அப்படின்னா அப்படி பிறக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆல் தி பெஸ்ட் போத் ஆஃப் யூ. இதை வாங்கிக்கோங்க மேம். நல்லபடியாக நிம்மதியாக கிளம்புங்க. போயிட்டு வாங்கன்னு சொல்லக்கூடாது, அதான் கிளம்புங்கன்னு சொல்கிறேன். கிளம்புங்க. ஓகே சார். அப்போ நானும் ஈவினிங் கிளம்புறேன் வேந்தன் சார். ஓகே சார், தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹெல்ப். தேங்க்யூ ஸோ மச் சார். எஸ் சார், வித் மை ப்ளஷர். தேங்க்யூ சார். ஓகே மேடம், பார்த்து கிளம்புங்க. போகலாம். எம்கே, என்ன டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல? இங்கே முதல்ல இந்த இப்படி நல்லவ மாதிரி பம்மி பேசுறதை நிறுத்து. அது இத்தனை வருஷமா உங்ககிட்ட அப்படியே பேசி பேசி பழகிடுச்சு, மாற்ற முடியலை. கேட்கறதுக்கு சகிக்கல. உன் மனசுல என்ன இருக்கும் அப்படியே வெளியவும் பேசு. ஓகே எம்கே, எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல? இதுக்கு மேல எனக்கு வேற என்ன பிரச்சனை வரணும்? இல்லை கேட்டேன். அப்புறம் நம்ம டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறது, டிவோர்ஸ் வாங்க போகிறது எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரிய வேண்டாம் எம்கே. இப்பதானே சொன்னேன் இந்த இப்படி நல்லவ மாதிரி பம்மிக்கிட்டு பேசாதான்னு. அப்படியே வருது. இங்க பாரு, நீயே சொல்லுன்னு சொன்னாலும் என் வீட்டுல நான் சொல்ல மாட்டேன். சரி. உன் முகத்தை பார்க்க பிடிக்காம தானே இந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்கேன். சும்மா கூப்பிட்டுட்டே இருக்கேன் நொய்யின்னு. சரி ஓகே, நமக்கு எப்படியும் 1 இயர்ல டிவோர்ஸ் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க எம்கே? நான் என்னமோ பண்ணிட்டு போறேன், உனக்கு என்ன? நான் என்ன பண்ணுவேன்னு கேளுங்களேன். நீ என்ன வேணா பண்ணிக்கோ, அதை பத்தி ஐ டோன்ட் கேர். இப்படியே வெடுக்குன்னு பேசாதீங்க எம்கே. என் வாயை கிண்டாத சொல்லிட்டேன். சரி, இப்போ லாயர் கிட்ட என்ன பேசணும்? உனக்கு பேசுறதுக்கு நானா சொல்லி தரணும்? அதான் வீட்லயே எல்லாம் பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு தானே இங்க வந்திருக்கோம். அப்போ மூடிக்கிட்டு இரு. ஏய் இங்க பாரு. என்ன எம்கே? நீ பம்முறத பார்த்தா ஏதோ கவுத்தி விட போற மாதிரியே தெரியுது. அப்படியெல்லாம் இல்லை எம்கே. இவ்வளவு பட்டும் அதை கூட புரிஞ்சுக்கலன்னா நான் மனுஷனே கிடையாது. என்ன பிளான்ல இருக்க? ஒரு பிளான்லயே இல்ல. இங்க பாரு, நீ சொன்னதெல்லாம் நான் செய்யறேன்னா அதுக்கு ஒரே காரணம் நிலா மட்டும்தான். அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வையேன், அதுக்கப்புறம் நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். உன்னை கொன்னுட்டு போயிட்டே இருப்பேன். அவ பத்திரமா தான் இருக்கா எம்கே. பத்திரமா தான் இருக்கணும். அப்படி இல்லன்னு வையேன், நீ தொலைஞ்சன்னு வை. சரி. உன்னை மட்டும் இல்ல, உன் குடும்பத்தையே சும்மா விட மாட்டேன். உசுரோட வச்சு கொளுத்திடுவேன். அப்படியா? அப்படி என்ன கொன்னுட்டா அப்புறம் நிலாவை எப்படி கண்டுபிடிப்பீங்க? நிலா எங்க இருக்கான்னு உங்களுக்கு யார் சொல்வாங்க? நிலாவை எங்கேயோ அடைச்சு வச்சிருக்கேன்னு நல்லா தெரியுது. ஆர்டர் போடுறதுக்கு நீயே இல்லாட்டி அவ தப்பிச்சுக்குவா. எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுனாலே என் ஆள் அங்க அவளை கொன்றுவானே. ஏய் இல்ல, சும்மா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஆமா, இப்படி நான் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னதும் உடனே அக்செப்ட் பண்ணிட்டு என் கூட வந்துட்டியே. இப்படி உடனே ஒத்துக்கிறதுக்காகவா அவ்வளோ பிளான் பண்ணி என்ன கல்யாணம் பண்ண? வாங்க. ஹலோ சார். ஹலோ. சாரி, கோர்ட்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம் சார். சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், டிவோர்ஸ் அப்ளை பண்றதுக்கு வந்திருக்கோம். ஓகே, மேரேஜ் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? ஒரு 3 days ஆகுது. 3 days-ஆ? எஸ் சார். 3 நாளைக்குள்ள டிவோர்ஸ் பண்ற அளவுக்கு என்ன பிரச்சனை? அது நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாமே. இல்லை சார், அது சரியா வராதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். டிவோர்ஸ் அப்ளை பண்ணிடலாம். சரி, நீங்க மட்டும் தான் பேசிட்டு இருக்கீங்க. மேம், நீங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றதுல ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா? சார், நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்சியரா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கோம். அதுவும் இன்னைக்கு நேத்து லவ் இல்ல, காலேஜ் டேஸ்ல இருந்து. சரி. அப்போ ஒன்றும் இல்லை சார், இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இவரை நான் சின்சியராக லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த டிவோர்ஸில் எனக்கு விருப்பம் இல்லை சார். என்ன மேம், உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அப்புறம் எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? இவர் தான் என்னை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்தாரு சார். என்ன சார் இது? அது நாங்க பேசிக்கிறோம் சார். சரி, பேசிட்டு சொல்லுங்க, நான் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். ஏய் இங்க பாரு. என்ன எம்கே? வீட்டில் நம்ம 2 பேரும் என்ன பேசிட்டு வந்தோம், இங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? அதான் இப்போ கேட்டியே, எவ்வளோ பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கேன். இப்படி 3 நாள்ல டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கா? அப்புறம் உனக்கு என்னதான் வேணும் சொல்லி தொலை அதையாவது. இந்த சொசைட்டில நீ சம்பாதிச்சு வச்சிருக்கியே ஒரு ஃபேம், புகழ், அதை அழிக்கணும். அதுக்கு தான் உன்னை இங்கே வரைக்கும் இழுத்துட்டு வந்திருக்கேன். எம்கே அப்படின்னா நம்ம ஆர்கிடெக்ட் ஃபீல்டில் உனக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. அது எனக்கு பிடிக்கல. அதனால அந்த புகழ் பேர் உனக்கு இருக்கக்கூடாது. அதுக்கு தான் உன்னை இங்கே வரைக்கும் இழுத்துட்டு வந்திருக்கேன்.
கல்யாணம் ஆன 3 நாள்ல கட்டின பொண்டாட்டிய, அதுவும் இத்தனை வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பொண்டாட்டிய டிவோர்ஸ் பண்றான் எம்கே அப்படிங்கிற ஒரு பேரு உனக்கு வந்தா இது வரைக்கும் நீ சம்பாதிச்சு வச்சிருக்கிற பேர் புகழ் எல்லாம் என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்ன யோசிச்சு பார்த்தாலே மலப்பா இருக்கா? அதுதான் எனக்கு வேணும். இந்த விஷயம் ஒன்று போதாதா நம்ம ஃபீல்டில் நீ டவுன் ஆகுறதுக்கு, உன் கிராஃப் இறங்குறதுக்கு? சொல்லு, இந்த விஷயம் ஒன்று போதாதா?